இப்போ இளையராஜா அவர்கள் அவருடைய பக்கத்தில் வந்துட்டு வாடா தம்பி வாடான்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டை போட்டு விஜயோட சின்ன வயசு ஃபோட்டோ வச்சு ஒன்று போட்டிருக்காரு. என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நாலேஜ் இல்லாமல் அது நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கே பணியாற்றுகிற யாரோ ஒரு இளைஞர் இந்த வேலையை அவர் வந்து தளபதி ரசிகராக கூட இருக்கலாம். ஏன்னா இளையராஜாவுடைய மெச்சூரிட்டிக்கு விஜய் அவர் வந்து ஆசீர்வதிக்கலாம், அவர் மீது அன்பு செலுத்தலாம். ஆனால் அவருடைய அரசியலை இளையராஜா விரும்புவாரான்னா பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பிஜேபி சிந்தனை கொண்டவர். தனுஷோட கரை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்கு? இல்லை, சொன்ன மாதிரி இந்த இன்டர்வல் பிளாக் எல்லாம் பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது படத்தின் ஒரு சில காட்சிகளில் இந்த சீட்டு நுனியில் உட்காருவோம்னு சொல்லுவோம், எட்ஜ் ஆஃப் தி ஸ்டேஜ். ஆமாம், அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து ஒரு பரபரன்னு கொண்டு போன காட்சிகள்லாம் படத்தில் இருக்குது. முக்கியமாக இந்த பேங்க் ராபரி காட்சிகள் ஒரு 2-3 இருக்குது. அதுக்கு இந்த தேர்தல் நேரம் தான் டோட்டலாக எல்லாருடைய மைண்ட் செட்டும் எலெக்ஷனை நோக்கி தான் இருக்குது. இந்த முறை விஜய் வந்ததுனால ஒரு 18+ கூட என்ன நடக்கும்னு அங்கே போயிடுறாங்க. அப்போ படம் குறித்த ஒரு அக்கறை அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். கருப்பு ரொம்ப நம்புறாரு சூர்யா அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு வந்து கட்டாயமாக அவருடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா ஆர்ஜே பாலாஜி நான் ரொம்ப நம்புறேன். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. இப்போ தனுஷோட கரை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்கு? ஏன்னா பயங்கரமான டாக் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க முன்னாடியே. அந்த டைரக்டர் பேசும்போது இன்ட்ரோ கரெக்டாக வந்துருங்க, இன்டர்வல் கரெக்டாக வந்துருங்க, லிஸ்ட் இருக்கு நிறைய சொன்னார். படம் எப்படி இருக்கு? இல்லை, சொன்ன மாதிரி இந்த இன்டர்வல் பிளாக் எல்லாம் பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது படத்தின் அதில் வந்து ஒரு சில காட்சிகளில் இந்த சீட்டு நுனியில் உட்காருவோம்னு சொல்லுவோம், எட்ஜ் ஆஃப் தி ஸ்டேஜ். ஆமாம், அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து ஒரு பரபரன்னு கொண்டு போன காட்சிகள்லாம் படத்தில் இருக்குது. முக்கியமாக இந்த பேங்க் ராபரி காட்சிகள் ஒரு 2-3 இருக்குது. அது வந்து ரொம்ப நம்மளை வந்து ஐயோ அடுத்து என்ன நடக்குமோன்னெலாம் தடுமாற வச்சுது. அதற்கப்புறம் அந்த திரைக்கதையில் வந்து ஒரு பெரிய இது இருக்குது, ஒரு வேவ் அப்படி போகுது கீழே இறங்குது, அப்படி மேலே போகுது கீழே இறங்குது, ஒரு அப்படியே நேர்கோட்டில் அந்த திரைக்கதை போகலை. அது ஒரு பெரிய மைனஸ் தான். அதுக்கப்புறம் தனுஷனுடைய நடிப்பெல்லாம் நம்ம திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இந்த ரோலுங்கிறது அவருக்கு ரொம்ப புதுசு. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம். இல்லை, இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த படம் வந்து அந்த வசூலை எட்டிடும்னு நினைக்கலாமா? அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இதற்கப்புறம் விடுமுறை காலங்கிறதுனால மக்கள் பார்ப்பதற்கு ஒரு பெரிய படம்னா இப்போ அதுதான் இருக்குது. அப்போ கூட்டமாக அங்கே தான் போக போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய அளவு இந்த படம் ஓடாமல் போகும்லாம் நான் நம்பல, கட்டாயமாக ஓடும். ஓகே, பட் இந்த எலெக்ஷன் டைமில் இந்த படம் வந்தது கொஞ்சம் மைனஸாக எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ போலிங் பற்றி பேசுகிறாங்க, ஃபுல்லாக இதை பற்றி பேசுகிறாங்க. படம் வந்ததே சில பேருக்கு தெரியல. ஆமாம், தனுஷ் படம் வருதுன்னா அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அதுவும் போர் தொழில் டேரக்டர் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் இந்த டைம் சரியில்லைன்னு எடுத்துக்கலாம். அது ஒன்று இவங்க பப்ளிசிட்டி பெருசாக பண்ணாமல் விட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஆடியோ லான்ச்செல்லாம் அவங்க எல்லா யூடியூப் சேனல்லையும் வர்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஆமாம், அது 2 சேனல் 3 சேனல். அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு குறைந்த அளவு தொகையை வாங்கிட்டு அங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ மற்ற சேனல்களை அதை கேரி அவுட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து காப்பிரைட் அடித்தாங்கன்னா நமக்கு தேவையில்லாத கஷ்டம்ன்ட்டு டோட்டலாக புறக்கணிப்பாங்க. அப்போ அங்கே தனுஷ் என்ன பேசினார், அங்கே வந்து மமிதா பைஜு என்ன பேசினாங்க, இது யாருக்குமே தெரியல. அப்போ இது வந்து மக்களை போய் சேரும்பொழுது தான் இப்படி ஒரு படம் வந்திருக்கு, இந்த படம் இப்படிப்பட்ட படம் நாம் தியேட்டருக்குள்ளே போகணுங்கிற எண்ணமே வரும். இவங்க ஒரு சொற்ப காசுக்கு ஆசைப்பட்டு ஏன் இதை வந்து பிஸ்னஸ் ஆக்குறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ கருப்பு படமும் அப்படி தான் ஒரு சேனலுக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு யூடியூப் சேனலுக்கு. அதெல்லாம் அவங்க தவிர்க்கணும். இதை வந்து ஒரு 300-400 யூடியூப் சேனலில் வரும்பொழுது தான் அது வந்து பெரிய அளவு மக்கள்கிட்ட போய் சேரும். இப்போ பாருங்கள், விஜயனுடைய மறுபடியும் விஜய்க்கே வரும். இப்போ அவங்களுடைய பிரச்சாரத்தை இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் போடும்போது நேரடியாக நீங்கள் எடுத்துக்கங்கன்னு அவங்க சொல்கிறதே கிடையாது. லிங்க் இருக்குது, என்னோட லிங்க் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அவங்களுடைய பிரச்சார பாடல் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. இதை நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா அப்படி போகாது. அப்போ ஒரு புதுசாக வர்ற ஒரு கட்சி தலைவருக்கு இருக்கிற ஒரு டாக்டிக்ஸ் கூட இவங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குதுங்கிறது தான் பெரிய வருத்தமாக இருந்துச்சு. கரை படம் மக்கள்கிட்ட போய் சேராததுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஓகே, பட் இந்த ஓப்பனிங் பார்க்கும்போது கரைக்கு அந்த பெரிய ஓப்பனிங் இல்லை. ஆமாம், தனுஷோட நிறைய படங்கள் வரும்போது பெரிய ஓப்பனிங் இருக்கும். என்ன காரணம், ஏன் அந்த ஓப்பனிங்? அதுக்கு இந்த தேர்தல் நேரம் தான். டோட்டலாக எல்லாருடைய மைண்ட் செட்டும் எலெக்ஷனை நோக்கி தான் இருக்குது. இந்த முறை விஜய் வந்ததுனால ஒரு 18+ கூட என்ன நடக்கும்னு அங்கே போயிடுறாங்க. அப்போ படம் குறித்த ஒரு அக்கறை அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன்.
கருப்பு ரொம்ப நம்புறாரு சூர்யா அப்படின்னு சொல்றாங்க. சூர்யாவோட படங்கள் ரீசெண்டா எந்த படமும் பெரிய ஒரு ஹிட் கொடுக்கலன்றது பெரிய இதாக தான் இருக்குது. கருப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கருப்பு வந்து கட்டாயமா அவருடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, ஆர்ஜே பாலாஜியை நான் ரொம்ப நம்புறேன். அதாவது சூர்யாவை விட ஆர்ஜே பாலாஜியை நான் உங்களுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கு செம கனெக்ட் வேற இருக்குது. அல்ல, அது ஒரு பக்கம் வலைபேச்சு இல்ல அது ஒரு ஐபிஎல்ல கூட சொல்றாரு சார் உங்க பேர். அப்படியா? அன்றே கணித்த வலைபேச்சு. இல்ல எனக்கு என்னன்னா, அவர் ரொம்ப கலகலப்பான ஒரு மனிதர். அவருடைய படங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்திருக்கு. இது வரைக்கும் அவர் இயக்குன படங்கள் எல்லாமே மக்களை எங்கேஜாக வச்சிருக்கு. அப்போ சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வரும்பொழுது ரொம்ப எல்லாம் கலந்த ஒரு படமாக கொடுப்பார். இப்போ கரை படத்தில் கூட எங்கேயுமே காமெடி இல்லைங்கிறது ஒரு பெரிய மைனஸ் தான். அது நீங்கள் எவ்வளவு விறுவிறுப்பான படத்துலையும் காமெடிங்கிறது எங்கேயோ ஒரு போர்ஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் அது டார்க் காமெடியாவது இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் நமக்கு ரிலாக்ஸேஷனே இருக்காது. பட் ஆர்ஜே பாலாஜி படத்தில் அது கட்டாயமாக இருக்கும். அதனால் நான் ரொம்ப நம்புகிறேன். அது இல்லாமல் இந்த படத்தில் அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ எங்கேயுமே ஒரு காம்ப்ரமைஸ் ஆகலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒரு டைரக்டரை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, இல்லைங்க என்னால் இவ்வளோ தான் முடியும், முடிஞ்சால் எடுங்க, இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் சொன்னார்னா வேறு வழி இல்லை, சரி நம்ம படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகணும்னு போயிடுவாங்க. ஆனால் ஆர்ஜே பாலாஜி ஸ்டபனாக நிற்கிறாரு, எனக்கு இது வேணும், கொடுத்தா ஷூட்டிங் போகலான்னு நிற்கிறாரு. ஓகே, அப்போ இதெல்லாம் சேர்ந்து அந்த படத்தினுடைய குவாலிட்டியை நமக்கு இன்னும் அதிகப்படுத்திகிட்டே இருக்குது. அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன், இந்த படம் கட்டாயமாக நல்லா வரும். ஓகே, சாய் அபியங்கர் தொடர்ந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ கருப்புன்னு ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டும் போயிட்டுருக்கு. இடையில ஒரு பாட்டு, இந்த 4 பேர்னு ஒரு பாட்டு வந்து பயங்கர இதாகி ஆர்ஜே பாலாஜியே சொல்கிறாரு தெரியாமல் அந்த பாட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு நிறைய போட்டி இருக்குது. ஜிவி பிரகாஷ்குமார் வந்துட்டுருக்காரு, அனிருத் இருக்காரு, இவரும் உள்ளே வர்றது எப்படி இருக்குது? இல்லைங்க, ஜிவி பிரகாஷ் இருக்கார், அனிருத் இருக்கிறாரு, ரஹ்மான் கூட இப்போ இன்னமும் லைம் லைட்டில் இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு ஒரு பையன், ரொம்ப ரொம்ப சின்ன பையன் உள்ளே வந்து எல்லாரையுமே அப்படியே ஒரு ஷேக் பண்ணி விட்டார்ல. அது இன்றைக்கி இருக்கிற அந்த 18+ வந்து சாய் அபயங்கர்னாலே குதிக்கிறான். அது அனிருத்தை விட ஒரு பங்கு அவர் அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ இவருடைய பாடல், இவருடைய ஸ்டைல் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. ட்ரெண்டியாக நிறைய பண்ண எனக்கெல்லாம் அது என்னன்னு எனக்கு புரியல. இது எப்படி ரசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பவளமல்லின்னு ஒரு பாட்டு போட்டாரு சார், எல்லா இடத்துலயும் அந்த பாட்டு தான். ஆனால் இப்போ என் மகள் வயசுல இருக்கிறவங்க உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுப்பாங்கிறாங்க. ஆமா, உங்களுக்கு புரியாது, எங்க உலகம் வேறங்கிறாங்க. அப்போ எது மெஜாரிட்டியா அதுதானே. அப்போ இந்த இளைஞர் கூட்டம் வந்து அவரை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கு. அதனால முக்கியமான இடத்தை நோக்கி அவர் வந்துட்டார். இனிமேல் தான் வரப்போறாருன்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாரு. ஓகே, இப்போ இளையராஜா அவர்கள் அவருடைய பக்கத்தில் வந்துட்டு வாடா தம்பி வாடான்னு ஒரு பாட்டு, ஒரு பழைய பாட்டை போட்டு விஜயோட சின்ன வயசு ஃபோட்டோ வச்சு ஒன்று போட்டிருக்காரு. என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் எதுக்கு அதை போடுறாரு அப்படின்னு சொல்லி அது ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இளையராஜாவுடைய நாலேஜ் இல்லாமல் அது நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கே பணியாற்றுகிற யாரோ ஒரு இளைஞர் இந்த வேலையை அவர் வந்து தளபதி ரசிகராக கூட இருக்கலாம். ஏன்னா இளையராஜாவுடைய மெச்சூரிட்டிக்கு விஜய் அவர் வந்து ஆசீர்வதிக்கலாம், அவர் மீது அன்பு செலுத்தலாம். ஆனால் அவருடைய அரசியலை இளையராஜா விரும்புவாரான்னா பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பிஜேபி சிந்தனை கொண்டவர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுகவோட நெருக்கமான உறவில் இருப்பவர். முதல்வரே அவர் வீட்டுக்கு போய் அவரை பாராட்டுறாருன்னா அப்போ அந்த நட்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தீங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து பர்பஸாக இந்த நேரத்தில் விஜய் அந்த வரிகள்லாம் கவனிச்சிங்கன்னா நீ தான் நாடாள வரணுங்கிற அளவுக்கு இருக்கு. அப்போ அதை அவர் போட வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் நாலேஜ் இல்லாமல் யாரோ ஒருத்தர் இந்த வேலையை செஞ்சுருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, கண்டிப்பாக சார், நல்லதே நடக்கட்டும். நன்றி. நன்றி.